இன்றைக்கி நம்ம ஐல மீனில் கெசி வைக்க போகிறோம். அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். தேங்காய், காஞ்ச மல்லி, மிளகா வத்தல், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய், காஞ்ச மல்லி, மிளகா வத்தல் மூணையும் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகி வரட்டும். நல்லா கிளறி விடுங்க, கைவிடாமல் கிளறிட்டு வாங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா இன்னும் நல்லா வரணும் வதங்கி, அதனால் இன்னும் கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் எப்படி ட்ரை ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதை பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஐல மீனோட போட்டு கொஞ்சம் தக்காளி, மாங்காய், தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருவோம். வச்சு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வச்சுட்டோம். அடுத்து இப்போ சூடாகி நமக்கு கொதி வரட்டும். நல்லா கொதித்து மீனும் மாங்காவும் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதித்து மாங்காவும் நம்ம போட்ட மீனும் நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட குழம்பு ரெடியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிடலாமா? பாருங்கள், குழந்தைங்களா வாங்க சாப்பிட்லாம். எப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சூப்பர்.